மா தமிழ், வா தமிழ், உட்காரு. ஏதாவது சாப்பிடுறியா? டீ கொண்டு வரவா? சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நீ பயந்துட மாட்டல்ல? என்னடி? நான் உன் பொண்ணுங்கிறது அந்த கணேசன் சித்தப்பா இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்சிருச்சுமா? ஏய், என்னடி சொல்ற? எப்படி? எப்படியோ நம்ம மேல அவருக்கு டவுட் இருக்குல்ல, அதான் ஸ்பை எல்லாம் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, நீ போய் எனக்கு தோசை ஊத்துமா, நல்லா முருகலா நெய் ரோஸ்ட். போமா. அக்கா, என்னக்கா? அவங்க ரொம்ப மோசமான ஆளாச்சேக்கா. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமேக்கா. போச்சு, அவ்வளவுதான். உன்னையும் அந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்க. அப்படிலாம் ஒன்னும் பண்ண முடியாது. எப்படிடி சொல்ற? மா, நமக்கு இது ஒண்ணுதான் வீக்னஸ். ஆனா அவருக்கு அப்படியா? அவர் ஒரு கிரிமினல்மா. அவரை பத்தின மொத்த எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. கணேசன் சித்தப்பா ஜனமா கிட்ட பத்த வச்சா நான் அவரை பத்த வைக்க மாட்டேனா? என்ன, கிரிமினலா இருந்தாலும் அவர் கொஞ்சம் புத்திசாலி. இனி அவர் நம்மள நேரடியா தாக்க மாட்டாரு, இன்டைரக்டா ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தோசை ஊத்துமா. போ தமிழ். மா போமா, நீ பயப்படாதம்மா, பாத்துக்கலாம், போ. தமிழ், என்ன என்ன பாத்துட்டு இருக்க? கீழே படுக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம்? பெட்டு கீழே பாய் இருக்கும், கோரப்பாய். கோரப்பாய் கிராமத்துல அதுல தானே படுப்ப. அதை எடுத்து விரிச்சு போட்டு படுத்துக்கோ. குட் நைட். ஹலோ, என்ன நான் ஏன் கோரப்பாயில படுக்கணும்? அப்புறம் நான் பட்டிக்காட்டுல வளர்ந்திருந்தாலும் நான் பாயில தான் படுத்திருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பின்ன சார், இடையில வேணா நாங்க கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், ஆனா இதை விட காஸ்ட்லியான பெட் எங்க வீட்ல இருந்துச்சு. ஏய், நீ எதுக்கு இப்ப பெட்ல வந்து உட்கார்ற? பின்ன நீ வழக்கமா கீழே தானே படுப்ப. நான் ஏன் சிபி சார் கீழே படுக்கணும்? ஒரு தடவைக்கு 2 தடவை தாலி கட்டியிருக்கீங்க. இதுக்கப்புறமும் நான் கீழே படுத்தா என் கழுத்துல இருக்க தாலி கோச்சுக்காது? ஏய், சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. தாலி கட்டினது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், ஏற்கனவே கட்டினதா அது. கோயில் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த சடங்கு செய்யலன்னா அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் கட்டினேன். மற்றபடி அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அப்புறம் சும்மா இந்த தாலி சென்டிமெண்ட்டை காட்டி நான் உன் கூட வாழ்வேன்னு கற்பனை கூட நினைக்காத, சரியா? அப்போ என் மேல உங்களுக்கு லவ்வே இல்லைல்ல? ஏய், இப்ப எதுக்கு நீ நெருங்கி வர? நெருங்கி வரல. இவ்ளோ பெரிய பெட்டு நான் ஏன் ஏரியால படுக்க போறேன்? ஏன் நான் உங்க கிட்ட வந்தா உங்களுக்கு சாச்சா அப்பெல்லாம் எதுவும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லையே. அப்படின்னா கை கொடுங்க. எதுக்கு? அட கொடுங்க, எனக்கு ஒரு ஜோசியம் தெரியும். ஜோசியம்? என்ன ஜோசியம்? ஒண்ணும் பண்ண மாட்டோம், கொடுங்க. ஏய், எதுக்கு சிரிக்கிற? உங்களுக்கு எல்லாம் நார்மலா தானே இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா. அப்புறம் நான் பக்கத்துல படுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பயப்படுறவங்க தான் இப்படி விலகி விலகி ஓடுவாங்க. பயமா? எனக்கா? சான்ஸே இல்ல. நான் லண்டன்ல வளர்ந்தவமா, நீ தான் கிராமத்துக்காரி, உனக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயம். அப்படியா? அப்போ உங்களுக்கு ஒரு பதட்டமும் இல்லல? இல்லையே, சத்தியமா இல்ல. ஹேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ திரும்ப பெட்ல படுக்க போற? உங்களுக்கு இதுல பதட்டம் இல்லனா நான் உங்க பக்கத்துல படுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிட்டியா இருந்தாலும் வில்லேஜா இருந்தாலும் புருஷன் பக்கத்துல பொண்டாட்டி தான் படுப்பா.
நான் உங்க பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி 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 ஹம். அந்த வார்த்தையை சொல்லி சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. அப்போ பிடிக்கலையா? ஆ, ஆம், அப்ப நான் எப்படி சொல்லட்டும்? காதலி, கண்மணி. ஆ, உங்களுக்கு இந்த மாதிரி ரொமான்டிக்கா சொல்லவா? ஏய், என்ன பெட்ல ஏறி உட்காரும்போது நீ என்ன சொன்ன? ஆ, என்ன சொன்ன? நீ பெட்ல படுக்க இடம் பிடிக்கிறேன்னு சொன்ன. இப்ப பாரு, இவ்ளோ பெரிய பெட்ல முக்காவாசி இடம் நீயே எடுத்துக்கிட்ட. எனக்கு இவ்வளவுதான் இருக்குது. நான் இதுல எப்படி தூங்குறதா? அப்போ நான் உங்களுக்கு பெட்ல படுக்கிறது பிரச்சனை இல்லையா? ஆ, பிரச்சனை இல்ல. ஆனா நீ முதல்ல தள்ளி போ. தள்ளு. இது கோடு. இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நீ படுக்கணும், இந்த பக்கம் நான் படுப்பேன். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். தூக்கமா தான் இருக்கணும். சூப்பர், சூப்பரா இருக்கு உங்க டீல். அண்ணே, அந்த ஆள் உங்க தங்கச்சி புருஷனே, அவரை போய். ஏய், எல்லா வெங்காயமும் எனக்கு தெரியும். நாம அந்த வேலையை முடிக்கலன்னா அதுக்கப்புறமும் அந்த வீட்டுல நான் இருக்கவே முடியாதுடா. எங்க அத்தை என் கதையை முடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. போற போக்க பார்த்தா என் மச்சனனும் அவர் தங்கச்சி புருஷனும் ஒன்னாயிருவாங்க போல இருக்கு. அது ஒரு நாளும் நடக்க கூடாதுடா. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்னானா அப்புறம் நான் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாமே வெளியே வந்துடும். என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள மாட்டாங்க. மொத்தமா என்ன ஜெயிலுக்கே அனுப்பிடுவாங்கடா. அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்டா. அண்ணே, நாளை பின்ன ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாதுண்ணே. டேய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இது விஷயமா என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. சரி. சரியான வில்லனா இருக்கான் அவன். சொந்த தங்கச்சி புருஷன் அவரையே இப்படி பண்ண சொல்றான். இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். எங்கெங்க இருக்கீங்க? எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு எங்க போய் மறைஞ்சிருக்கீங்க? என்னால முடியலங்க. நாளுக்கு நாள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. உங்களை நம்ம மருமக கொலைகாரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. என் அம்மாவும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லவரு, எந்த தப்புமே செய்யலன்னு நிரூபிக்கணும்னா அதுக்கு நீங்க வெளியில வரணுங்க. எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு வந்துருங்க.